அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது சூப்பரான ஒரு வாழைக்காய் பஜ்ஜி. வாழைக்காய் பஜ்ஜினா சும்மா இல்லைங்க, எண்ணெய் குடிக்காமல் இருக்கணும், அதே நேரத்தில் வெளியில் நல்லா மொறு மொறுன்னு உள்ளே நல்லா சாஃப்டாக நம்ம டீக்கடை வாழைக்காய் பஜ்ஜி மாதிரியே இருக்கணுங்க. இப்போ அதை செஞ்சு பார்த்துடலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி வாழைக்காய் பஜ்ஜிக்கு ஒரு வாழைக்காய் தாங்க எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு வாழைக்காயை நல்லா வாஷ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் இருக்கக்கூடிய காம்பை கட் பண்ணிடுங்க. நமக்கு ஒரே ஷேப்பாக வரணும், அதுக்காக இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். போயிருக்கு. இப்போது நம்ம இந்த தோலை மொத்தமாக சீக்கக்கூடாதுங்க, ஒரு அளவுக்கு தான் எடுக்கணும். இந்த அளவுக்கு உரித்து எடுக்கணுங்க. காய் நல்லா திரட்சியாக இருக்கணும், அப்போ தான் நமக்கு இந்த மாதிரி எடுக்கும் போது நமக்கு அந்த நார் நாராக நல்லா அழகாக வரும். இப்போது எடுத்தாச்சு. இப்போது வாழைக்காய் சீச்சி ரெடியாக இருக்குது. அடுத்து வாழைக்காய் சீவிர கட்டையில் ஸ்லைஸ் போட்டுக்கோங்க. நிறைய வீடுங்களில் நமக்கு அந்த கட்டை இருக்காது, அதனால் கத்தியிலே கூட ஸ்லைஸ் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி கத்தியில் தான் கட் பண்ண போகிறேன். இப்போ நான் ரெடி பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போது நமக்கு வாழைக்காய் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த அளவுக்கு தான் இருக்கணும். இந்த அளவுக்கு இருக்கும்போது நமக்கு சூப்பராக வருங்க பஜ்ஜி. இப்போ ரெடியாக இருக்குது. இப்போ அடுத்து நம்ம மாவு ரெடி பண்ணிடலாம். ஒரு பவுலில் 1 கப் கடலை மாவு சேர்த்துக்கிறேன். அடுத்து தனி மிளகாய் தூள் 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அரிசி மாவுங்க 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். நான் பஜ்ஜி நமக்கு நல்லா வெளியில் மொறு மொறுன்னு வரும், அதுக்காக எடுத்திருக்கேன். பெருங்காயத்தூள் 1/4 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அப்புறம் இது ஆப்ப சோடாங்க, பேக்கிங் சோடா, அது 1/4 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். உப்பு தேவையான அளவு. இப்போ இது எல்லாமே உள்ளே சேர்த்துருங்க. இது எல்லாமே கடலை மாவு சேர்த்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு தண்ணி எதுவுமே சேர்க்காம மாவு எல்லாமே கலந்து கொடுத்துருங்க. நான் ஃபுட் கலர்லாம் எதுவுமே போடலைங்க. ஃபுட் கலர் போடணுன்னு அவசியமே இல்லைங்க, நமக்கு இந்த கலரே நல்லா தான் இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் போட்டுக்கோங்க, நான் சேர்க்கலை. அடுத்து இப்போ எல்லா மாவுமே கலந்து கொடுத்ததுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்து இப்போ இது பிசைய ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சுக்கலாங்க, ரொம்ப தண்ணி ஆகிடக்கூடாது, கவனமாக பிசையணும். இப்போது மாவு நமக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. அள்ளி ஊற்றும் போது இந்த அளவுக்கு இருக்கணும். இதுதான் கரெக்டான பக்குவம். இதுக்கு மேலே தண்ணியாக இருக்கக்கூடாது, கெட்டியாக இருக்கக்கூடாது. தண்ணியாக இருந்ததுன்னா நமக்கு பஜ்ஜி எண்ணெய் குடிச்சிரும். அதே நேரத்தில் கெட்டியாக இருந்துச்சுன்னா நமக்கு பஜ்ஜி ஹார்டாயிரும். இப்போது மாவு கரெக்டான பதம் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போது நம்ம பஜ்ஜி போட ஆரம்பிச்சிடலாம். அதே நேரத்தில் பஜ்ஜிக்கு எப்போவுமே நம்ம வாழைக்காயை இந்த மாதிரி ஸ்லைஸாக ரெடி பண்ணதுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி பரப்பி வச்சுருங்க. இந்த மாதிரி நம்ம பரத்தி வைக்கிறதுனால நமக்கு அதில் இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் கொஞ்சம் ட்ரை ஆயிருங்க. அப்போ நமக்கு வாழைக்காய் போடும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், எனக்கு தண்ணி சுத்தமாக இல்லை, இப்போது காஞ்சிருக்கு. இப்போ நம்ம பஜ்ஜி எப்படி அதில் போடுறதுன்னு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போது மாவு எடுத்துக்கலாம். ஒரு ஸ்லைஸ் வாழைக்காய் எடுத்து இந்த மாதிரி எடுக்கணும். அவ்வளோதான் பாருங்கள். இப்போ இது எண்ணெயில் விட்டுடலாம். ஒவ்வொரு பீஸாக மாவில் டிப் பண்ணி இந்த மாதிரி எண்ணெயில் விட்டுருங்க. எண்ணெயில் விட்டோடனே நமக்கு பஜ்ஜி நல்லா புஷ்ஷுன்னு எந்திரிச்சு வருங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கே. இதே மாதிரி எல்லா பீஸையும் மாவில் டிப் பண்ணி இந்த மாதிரி விட்டுருங்க. ஒரு பக்கம் வெந்ததும் இந்த மாதிரி திருப்பி போடுங்க, ரொம்ப சூப்பராக வரும். ஒரே பக்கமாக எல்லாம் வேகணுங்க, அதுக்காக திருப்பி விட்டுக்கணும்.
அதே நேரத்தில் அடுப்பு மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எடுத்து நம்ம எண்ணெயில் விடும்போது நமக்கு மாவு கொஞ்சம் கூட கீழே சொட்டாமல் வரணுங்க. அதுதான் கரெக்டான பதம். உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் எனக்கு எண்ணெயில் கொஞ்சம் கூட மாவு சொட்டவே இல்லை. ரொம்ப சூப்பராகவே வந்திருக்கு. இதே மாதிரி திருப்பி திருப்பி போட்டு 2 பக்கமும் ஒரே மாதிரி வேக வச்சு எடுத்துக்கணுங்க. இப்போது நமக்கு பஜ்ஜி எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். எப்படி இந்த பஜ்ஜி நமக்கு வெந்துருச்சு அப்படின்னு பார்க்குறதுனா நமக்கு நுரைகள்லாம் கொஞ்சம் அடங்கும். உங்களுக்கு பார்க்கும் போதே தெரிஞ்சிருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம சேர்க்கும் போதே இருந்த நுரைக்கும் இப்போ இருக்கிற நுரைக்கும் உங்களுக்கு வித்தியாசம் இருக்கும். இப்போது ஒரே மாதிரி எல்லா பக்கமும் வெந்ததுக்கப்புறம் இதை வெளியில் எடுத்துடலாம். இப்போ உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் பஜ்ஜி எந்த அளவுக்கு எண்ணெய் குடிக்காமல் ரொம்ப சூப்பராகவே இருக்குது பாருங்கள். இப்போ நமக்கு வெளியில் நல்லா மொறுமொறுன்னு உள்ளே நல்லா சாஃப்டாக எண்ணெய் குடிக்காமல் சூப்பரான வாழைக்காய் பஜ்ஜி, டீ கடை வாழைக்காய் பஜ்ஜி நமக்கு கிடச்சிருச்சுங்க. கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.